கழகத்துடைய பொதுச் செயலாளர், கழகத்துடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர், கழகத்துடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர், மக்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார், மக்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார், வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார், வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார், வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார். இதோ வந்துவிட்டார் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், விவசாயிகளின் பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றார்கள். இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன், விவசாயிகளின் பாதுகாவலர், ஏரிகளின் குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மலர்களை தூவி இதோ உங்களிடையே எழுச்சியுரையாற்ற வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நாமக்கல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிச்சிட்டு வேகமா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சேலம் மாவட்டம் என்று சொன்னாலே அதிமுக கோட்டை. ஏற்கனவே 2011, 2016, 2021 கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று வெற்றி கொடி நாட்டிய கட்சி அதிமுக கட்சி. 2021 இதயம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நாமும் நம்ம கூட்டணியும் சேர்ந்து 11 இடத்துல 10 இடங்களை வெற்றி பெற்று தமிழகத்தில் 2 இலக்கு டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இங்க சவடால் விட்டுக்கிட்டு இருக்கார். வேட்டி மாத்தி கட்டி ஒருவர் வேட்டி மாத்தி கட்டிக்கிட்டார். அதிமுக வேட்டிக்கு பதிலா திமுக வேட்டி கட்டிக்கிட்டார். நீங்க என்னதான் டிராமா போட்டு என்னதான் நாடகம் நடிச்சாலும் இங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அது ஒண்ணு நடக்காது. போராட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். என்ன பேசுறாரு? என்னை பத்தி பேசுறாரு. இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்களுடைய உழைப்பால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். போய் சுயேட்சையால ஜெயிக்கல. அதிமுக என்ற கட்சியிலே நின்ன காரணத்தினால் உனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் அதை மறந்து இன்னைக்கு வேஷ்டி மாஸ்டி கட்டிட்டு வேற கட்சிக்கு போய் நிக்கிற வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்க ஏதாவது இருக்கணும் ஐயா. மனிதனா பிறந்தா அதெல்லாம் உடம்புல இருக்கணும். அது அதிமுக காரனுக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குது. உன்னை போல போலி அதிமுக காரர்கள், உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்கப்பா. பள்ளிவாசல தொழில் நடக்கும்.
அதனால திரு செல்வ கணபதி என்னென்னமோ பேசிட்டு இருக்கார். உனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர் திரு செல்வ கணபதி அவர்களே. நீங்க திருச்செங்கோட்டில் அதிமுக நின்ன காலத்துல தான் நீ எம்எல்ஏ மந்திரியான பிறகு சேலத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு காரணம் அதிமுக. அந்த அடையாளம் இருக்குங்காட்டி தான் உனக்கு திமுக அந்த மரியாதை கொடுக்குறாங்க. இல்லைன்னா எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல் எண்ணிப்பாரு. இங்கே ரத்தத்தை வீரியாக சிந்தி உழைத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுத்த உழைப்பு தான் உனக்கு பதவி. சாதாரண உனக்கு பதவி வந்துடல. அதுல அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நமக்கெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். எண்ணென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு அழகா பார்த்தீங்கன்னா, செய்த நன்றியை மறந்தவர் வாழ்வில் இல்லை என்கிறார். அதாவது செய்த நன்றியை யார் மறக்கிறாங்களோ அவெல்லாம் வாழ்க்கையிலே இல்லை. அப்படிப்பட்ட திரு செல்வகணபதி அவர்கள் என்னை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இதய புரட்சி தலைவி அம்மாவில் சிறை செல்வதற்கு காரணம் இந்த செல்வ கணபதி ஒன்றுதான். இன்றைக்கு இவர் வந்து அமைச்சரா இருக்கும்போது கலர் டிவி ஊழல்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க திமுக. அடுத்தது கொடைக்கானல் அந்த விதிகளுக்கு புறம்பா பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் அதற்கு அனுமதி கொடுத்ததற்காக திமுக வழக்கு பண்ணது. 2 வழக்கு திமுக ஆட்சி அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திரு செல்வ கணபதி மேல 2 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஒன்னு கலர் டிவி வழக்கு, இன்னொன்னு ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு. இந்த வழக்கில் தான் அம்மா கைது செய்யப்பட்டாங்க. அதனாலதான் உன்னை கட்சி விட்டு நீக்கப்பட்டார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கார். ஸ்டாலின் அவர்களே, என்ன ஒரு தலைவர் உன்னால எங்க சிறைக்கு போன உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா? இப்போ திரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்காரு. நீங்க வந்து பதவிக்கு வர்றீங்க, வரமாட்டீங்க, அது வேற விஷயம். ஒரு கால் வச்சுட்டு வச்சுங்க. அப்படி வந்த பிறகு நீங்க ஏதாவது தவறு செஞ்சு அதுல அவரை இழுத்து விட்டா உங்களை பதவியில் வச்சிருப்பாரா? அப்படித்தான் அம்மாவும் இருந்தாங்க. நீங்க தவறு செஞ்சீங்க, நீக்கப்பட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்த ஒரு தொண்டன் கூட இந்த இயக்கத்திலே உழைக்க பிறந்தவன். ஒவ்வொரு தொண்டனும் உழைக்க பிறந்தவன். அப்படி உழைப்பால் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊர் ஊராக சென்று பொய் பரப்புரை ஆற்றினாலும் ஒன்று எடுபடாது. ஏனால் இந்த கூட்டத்தை பாருங்க, இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல காட்சி அளிக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்ற இயக்கம் அதிமுக. அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற வரை எந்தெந்த வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அத்தனையும் நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றும். ஏராளமான திட்டங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி அம்மா மினி கிளினிக். அதுல என்னப்பா உனக்கு அரசியல் வேண்டியது? ஏழை மக்களுக்கு வைத்தியம் கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாது. ஸ்டாலின் 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியிலே அதை கொண்டு வந்தோம். அழகா நடந்துட்டு அதை ரத்து பண்ணிட்டீங்க. தாலிக்கு தங்கம் 26,50,000, ஒரு சவர் இன்னைக்கு 53,000. ஏழை பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் செய்வதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அதையும் ரத்து பண்ணீங்க. அம்மா இருசக்கர வாகனம் அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. ஆனா ரத்து பண்றதுல சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். எல்லாத்திலுமே ரத்து. இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், சொல்றாரு தேர்தல் பத்திரத்தை பத்தி சொல்றார். தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார். இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவரே 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. எங்க நமக்கு இவ்வளவுதான கம்மியா கொடுத்துட்டாங்க. அதனால இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு
மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் 656 கோடி வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பதில் என்ன? மக்கள் கேட்கிறாங்க. சாதாரணமா 656 கோடி கொடுத்துருவாங்களா? தேர்தல் பத்திரம் 3 ஆண்டுல 2021, 2022, 2023 3 ஆண்டுகள தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி. அதுல இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த கம்பெனி 509 கோடி கொடுத்திருக்குது. ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக கட்சிக்கு 509 கோடி கொடுத்திருக்குது. இந்த ஆன்லைன் ரம்மியில எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்தது. அந்த பணத்தை வாங்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வரணும்? சூதாட்ட பணத்தை வாங்கின தலைவர் தான், கட்சி தான் திமுக கட்சி. இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர். சூதாட்ட பணம் எப்படி வந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. அவள் எப்பொழுதுமே பெட்டி வாங்கி தானே பழக்கம். அந்த கட்சிக்கு பெட்டி தான் பழக்கம், பெட்டி தான் பிடிக்கும். அது எங்கிருந்து பணம் வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் எப்படிலாம் வந்தது? இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பல இளைஞர்கள் இந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல பேர் இருந்திருக்காங்க, பல பேர் நடுத்தருக்கு இந்த குடும்பம் வந்து விட்டது. அப்படிப்பட்ட நிறுவனத்திலிருந்து 509 கோடி வாங்கின கட்சி தான் திமுக கட்சி. அதோட சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஊழல் செஞ்சா ஊழல்வாதி, அங்க போல உத்தமர் ஆயிட்டார். திரு செல்வ கணபதி அவர்கள் இங்க இருக்கும்போது ஊழல்வாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவர் மீது திமுக அரசாங்கம் இருக்கும்போது வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா இப்போ திமுக போயிட்டார், அங்க போனதையும் உத்தமர் ஆயிட்டார். என்ன காட்சி! சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்குது, கீழே சக்கரம் மேல வந்தே தீர வேண்டும். உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். உங்களுடைய ஆட்சியில துறை வாரியாக ஊழல் நடந்து கொண்டிருக்குது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தினந்தோறும் சரியா நடக்குது. அது நடக்காத நாளே கிடையாது. ஒரு ஆடியோ கேசட் இருக்குது, நீங்க பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி பேசுகின்ற வீடியோ பாருங்க. சரி, எல்இடியில் பாருங்க, திரையில பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல்
தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் எப்படிங்களா? அடுத்தது செந்தில் பாலாஜி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகின்ற காட்சி பாருங்க. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா? இங்க இருக்க வரைக்கும் அவர் ஊழல்வாதின்னு திரு ஸ்டாலின் பேசுவார். அங்க போனா செயல் வீரர்களா சிறையில் அடைச்சுட்டாங்கன்னு போறாரு. இதுதாங்க இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி, திமுக கட்சி. இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்ததுல குழு போடுறதுதான் வேலை. ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, ஒரு குழு போட்டுருவாரு. அதோட அந்த திட்டம் அதோட போயிடும். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்காரு. இது வரைக்கும் 52 குழு போட்டது என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. குழு அரசாங்கம், திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு மாடல் ஆட்சின்னு பேர் வச்சா பொருத்தமா இருக்கும். ஒரு அரசாங்கம்னா ஒரு திட்டத்தை அறிவிச்சா வேகமா துரிதமா அங்க இருக்கின்ற செயலாளர்கள் செஞ்சா அது நடக்கும். அது ஒரு குழு போட்டுட்டு அங்க துறை இருக்கிற செயலாளருக்கு என்ன வேலை? நீ குழு போட்ட பிறகு அந்த செயலாளருக்கு என்ன வேலை? அதனால செயலாளர் பார்த்தாங்க, குழு தானே போட்ட, போடு, எல்லா பேப்பரும் எங்கிட்ட தானே வரும், சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திட்டம் எல்லாம் கிடப்புல கிடக்குது. அங்கதான் எதுவுமே நடைபெறல இந்த ஆட்சியில. குழு அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கம். அப்புறம் இன்னொன்னு, விலைவாசி உயர்வு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 3 ஆண்டு காலத்துல தொடர்ந்து விலைவாசி உயர்வு. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு வாழ வழி இல்லாம இன்னைக்கு இருக்கின்ற காட்சி இந்த அவல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாக்குறோம். இன்னைக்கு 1 கிலோ அரிசி 15 ரூபாய் உயர்ந்து போச்சு இந்த 6 மாசத்துல. பருப்பு விலை உயரும், எண்ணெய் விலை உயர்ந்து, சக்கரை விலை உயரும், எல்லாம் விலை உயர்ந்து போச்சு. மக்கள் படாத பாடப்படுறாங்க. வாழ்றதுக்கே வழி இல்லாம இன்றைக்கு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில பாக்குறோம். இதற்கெல்லாம் விடிய காலம் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்ச விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதோட இன்னொன்னு, மின்கட்டண உயர்வு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு என்னென்னோ பேசினார். ஆட்சிக்கு 52% மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. ஏற்கனவே நீங்க 2000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்களா, இப்ப 5000 ரூபாய் கட்டணும். அந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. வீட்டுக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, தொழிற்சாலைக்கு மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. நாட்டு மக்கள் மின்கட்டணம் உயர்ந்து கடுமையாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அத அந்த எல்இடியில பாருங்க. அவர் இருக்கும்போது சொல்லுவார், ஸ்டாலின் இருக்கும்போது சொல்லுவார்,
உயர்த்திட்டு அவரே பிடிக்கிறார். மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. அதோட இன்னொன்னு இருக்குது, சொத்து வரி. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிருந்தீங்களா, அந்த நகராட்சி, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிலாம் இப்போ 2000 வரி கட்ட வேணும். 1000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சி வந்த பிறகு 2000 வரி கட்டணும். கடைக்கு நீங்க 1000 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தீங்களா, 150% உயர்ந்து 2500 ரூபாய் கட்ட வேணும். ஆக கடுமையா வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கிறாங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. விலைவாசி உயர்வு பற்றிலாம் கவலை இல்லை. அதுக்கு பிறகு இன்னொன்று வச்சாரு, ஊர் ஊரா ஒரு பெட்டி தூக்கிட்டு வைப்பாரு. அந்த பெட்டி எடுத்து வந்து வைப்பா, மக்கள் எல்லாம் பார்க்கட்டு இருக்குதா பாரு வை, அப்படி மறைக்காத அந்த பெட்டி அதை எடுப்பா. இந்த பெட்டி ஒன்று வச்சிருவாரு, ஊர் ஊரா கொண்டு போய் பெட்டி வச்சுட்டு, அது அங்கேயும் நல்லா இருக்குது. அந்த பெட்டியில் ஒன்றும் இல்லைப்பா, அது ஸ்டாலின் மாதிரி பூட்டு போட்டுற பெட்டி இல்லை. இந்த பெட்டியை வச்சுட்டு இது மாதிரி மக்கள்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் எழுதி நான் பெட்டியில் போடுங்க, நான் அந்த பெட்டி பூட்டி பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுக்கிறேன். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பூட்டை திறந்து அந்த பெட்டியை திறந்து நீங்க கொடுக்குற மனுவை படிச்சு பார்த்து தீர்வு வாங்குறேன். அப்படி ஏதாவது நான் தீர்வு காண தவறினால், உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கவில்லாட்டால் நேரடியாக கோட்டைக்கு என்னுடைய அறைக்கு வந்து கதவு திறந்தே இருக்கும், நேரடியாக வந்து குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார். இப்போ சாவி தொலைஞ்சு போச்சோ, பொட்டியே காணாத போச்சோ தெரியல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை பாருங்க. ஏங்க இந்த பொட்டியில் என்ன நீங்க வெறும் மனுத்தை போடுறீங்க, என்ன தங்கத்தை போடுறீங்களா அல்லது வைரத்தை போடுறீங்களா பூட்டுறதுக்கு? எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். தான் சதுரங்க வேட்டையில் ஒரு படம், ஒரு சீன்ல வருவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும். அப்படி மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி மனுக்களை போட்டு பெட்டி தூக்கிட்டு போய் ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த முதலமைச்சர், மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிறீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அதிக அளவு மக்களை ஏமாற்றுகிறீங்க. அதுக்கெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் மக்கள் கொடுப்பாங்க. அதோட கொரோனா காலம், கடுமையான கொரோனா காலம், அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய அரசாங்க ஆஸ்பத்திரியில தேவையான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். ஆக்சிஜன் வசதி செஞ்சு கொடுத்தோம். அது ஆக்சிஜன் சேமிப்பதற்கு கிழங்கு கட்டணும். ஆக்சிஜனை சேமிப்பதற்கு அங்கே ஒரு டேங்க் கட்டி அதில் ஃபுல் பண்ணி ஆக்சிஜன் நிரப்பணும். இதெல்லாம் உடனுக்குடன் செஞ்சோம். அதான் கொரோனா காலத்தில் விரைவாக வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்த காலத்தில் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதிலே முதலிடம் வைத்தது அதிமுக. அது மட்டும் இல்ல, 11 மாத காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு உதவி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அப்பவும் கொடுத்தோம். அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. மக்களுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம். அதோட ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு அவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கு நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகத்திலிருந்து, சமூக நல கூட்டத்திலிருந்து சுட சுட 3 வேளையும் உணவு வழங்கணும். 11 மாசம் கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி, திறமைமிக்க ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்கள் பாராட்டுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தோம். அதோட எல்லா குடும்பத்தையும் தைப்பொங்கல் பிறந்தால், தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்படி எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்புல 2500 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம் இல்லையாமா? எல்லாருக்கும் 2000 ரூபாய் கொடுத்தோம். தைப்பொங்கல் அன்று எல்லா எல்லைகளையும் மகிழ்ச்சியா தைப்பண்டி கொண்டாடினாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய அரசு. அதோட திராவிட முன்னேற்ற அரசு வந்தது, அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. நான் கூட பரவாயில்ல, நம்முடைய திட்டத்தை அவர்களும் வரவேற்று கொடுக்குறாங்க. 21 பொருள் கொடுத்தாங்க பையோட. அந்த பொருள் வாங்கி பார்த்தா, அரிசி பார்த்தா வண்டு கிடல பூச்செல்லாம் எழிஞ்சிக்கிட்டு இருக்குது, சாப்பிட முடியாது சமைச்சு. 2வது புளியில பள்ளி வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. நாட்டில் தைப்பொங்கல் வந்தா வெள்ள ஞாபகம் தான் வரும்.
ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு பெண்மணி ரேஷன் கடையில இருந்து அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போயிருது. ஆக உழுது வெள்ளத்தை கொடுத்து நாட்டு மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதில் கூட ஊழல் செய்த ஒரே கட்சி, ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த நன்மை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மோடி கண்டு பைத்திட்டு இருக்காரு. அண்ணா திமுக அடிமை கட்சி. எடப்பாடி பழனிசாமி கள்ள தொடர்பு, கள்ள உறவு எங்கடா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் அவருக்கு அனுபவம். திமுக காரருக்கு அனுபவம், அந்த தலைவருக்கு ரொம்ப அனுபவமா இருக்குது. அப்பாவுக்கு மகனுக்கு இதுல ரொம்ப அனுபவம். கள்ள தொடர்பு, அப்புறம் என்ன கள்ள கூட்டணி. உனக்கு பொருத்தமான வார்த்தை மனசுக்குள்ள இருந்தா அப்படித்தானே வெளியே வரும். ஏங்க ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த பிறகு நம்முடைய கட்சி நிர்வாகம், நம்முடைய கட்சி பார்த்து நாம் பேசிட்டு இருக்கிறோம். அவளுடைய கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன கள்ள உறவு தேவை, கள்ள தொடர்பு தேவை? சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தா அது வேற, ஆனா வெளியில வந்த பிறகு இப்படி பேசுற. இருக்கும் போதும் பேசுனா, இல்லாத போதும் பேசுற. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்போம். நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக நாடாளுமன்றம் பேச வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல் கோலை அல்ல அண்ணா திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து எத்தகைய சூழ்நிலையும் ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி என்று பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஏற்பட்டது மத்திய அரசாங்கம். உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற 37 பேர் 2014 இருந்து 2019 வரை 5 வருஷம் இருந்தாங்க. 19 நாடாளுமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலித்து வீர வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று இருந்தது. அதிமுக கட்சி நாடாளுமன்ற ஒரு நாள் உங்களால் ஒத்தி வைக்க முடியுமா? 22 நாட்கள் நாடாளுமன்றத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்திக் குழு 2ஐயும் அமைச்சது. இப்படி ஒரு திட்டத்திற்காக நீங்கள் குரல் கொடுக்க முடிஞ்சதா? இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இன்னொன்னு ஒற்றை செங்கலை ஒரு தூக்கிட்டு திரிகிறார். ஊரூரா ஒற்றை செங்கலை தூக்கிட்டு இருக்கார். நான் ஏற்கனவே பேசினேன், இங்க ஒற்றை செங்கலை தூக்கிட்டு வந்து என்னப்பா பிரயோஜனம்? சேலத்துக்கு ஒற்றை செங்கலை கூட்டிட்டு வந்து என்ன பண்றோம்? ஒற்றை செங்கலை தூக்கிட்டு வந்து காட்டினா அதுல என்ன பயன் கிடைக்குது? இந்த ஒற்றை செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். உடைய நாடாளுமன்றம் இதுக்கு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கூட்டணியை சேர்ந்த 2019 அதிமுக ஆட்சி இருக்கும்போது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரதமர் முன்னிலை, பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. அதுல இருந்து 5 ஆண்டு காலம், 24 வருஷம், 19 24 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்றத்தில் என்ன பணி செஞ்சாங்க? பெஞ்சை தேய்ச்சிட்டு இருந்தாங்களா? எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் கட்டல, ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்துருக்கணும். இப்படி அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி கிடைச்சிருக்கும். எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அங்க செய்யாத ஊரா செங்கலை தூக்கிட்டு போய் மக்களுக்கு காட்டி விளம்பரம் தேடி கூட்டிக்கின்றார். மக்களுக்கு நன்மை செய்யல. உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இந்த செங்கலை நீங்க ஒற்றை செங்கலை நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற அனைவரும் அங்கே காட்டி அழுத்தம் கொடுத்திருக்கணும் மத்திய அரசுக்கு. இதே அண்ணா திமுக இருந்தா நாங்க செஞ்சிருப்போம், நிறைவேற்றி இருப்போம். அந்த தில்லு திராணி தம்பு அண்ணா திமுகவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, நீ ஒற்றை செங்கலை தூக்கிட்டு திரியிற. நாங்க பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா எங்க தலைவாசல்ல கட்டியிருக்கிறோம். பிரம்மாண்டமான 1000 கோடியில அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறோம். அந்த முதல்ல போடுங்க, எல்இடியில் போடுங்க, பார்க்க மாட்டு மக்கள் பார்க்கட்டும் எப்பேற்பட்ட கால்நடை பூங்கான்னு. ஒரு சில படம் தான் கிடைச்சிருக்குது, இன்றைக்கு தான் எடுத்து அதெல்லாம் காட்டினேன். இங்க ஒற்றை செங்கலை தூக்கிட்டு போறீங்களே,
கஷ்டப்பட்டு மக்களுடைய வரி பணத்தில் விவசாயியுடைய நலன் காப்பதற்காக 1000 கோடி போட்டு தலைவாசலை கட்டி 2 ஆண்டு காலம் தூக்க முடியல. இந்த ரிப்பன் கட் பண்றது கை வலிக்குதா? ரிப்பன் கட் பண்றது கை வலிக்குதா? கட்டாத மருத்துவமனைக்கு செங்கல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற கட்டப்பட்ட திட்டத்துக்கு ஏன் நீங்க திறக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கால்நடை பூங்கா திறந்திருக்கணும்ல. இது எப்ப ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1000 ஏக்கர் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. 2 ஆண்டு காலமா பூட்டி வச்சிட்டு இருக்கிறீங்க. முழுசா காட்டுல படம் இதுதான் கிடைச்சது. இன்னும் போய் நீங்க நேரில் போய் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டியிருக்கிறோம். அதுல நான் பஃபலோ அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருந்தேன். பஃபலோ மருத்துவமனை பஃபலோ பால் பண்ணைக்கு போனோம். அந்த பால் பண்ணையில் ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் இந்த இப்படிப்பட்ட கலப்பின பசுகளை கொடுத்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் நம்முடைய விவசாயிகள் கறந்து இன்னைக்கு விற்பனை செய்யணும். நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு இந்த கறவை பசு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பூங்கா கட்டணும். இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை பூங்கால இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு நம்ம பசுவும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பசு கலப்பின பசுக்களை உருவாக்கி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகள் பால் உற்பத்தியிலே அதிக அளவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கட்டப்பட்ட திட்டத்திற்கு மூடு விழா செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா முடக்கி வச்சிருக்கீங்களே. இதுல என்ன அரசியல் கால் பிடிச்சி தேவை? நீ எல்லா இடத்துலயும் ரிப்பன் கட் பண்ணி தானே திறந்துகிட்டு இருக்கிற. இங்க கூட வந்து திறந்துட்டு போனீங்களே. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை திறந்திருக்காங்கல்ல. ஊர் ஊரா போய் திறக்கிறீங்களே. அங்கங்க ஒரு உங்க அப்பா சிலையை வச்சு ரிப்பன் கட் பண்ணிட்டு போற. நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பேர் வச்சுட்டு இருக்கேன். ஏன் கால்நடை மாறு இனியாவது இந்த கால்நடை பூங்கா திறங்க. இந்த மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டாங்க. விவசாயிகள் பயனளிட்டும், மக்கள் பயனளிட்டும். அதோட இன்னொரு திரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம், இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி இதுல முதலிடமா. எதுல? போன ஆண்டு கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் பல மாநிலம் கடன் வாங்கியிருக்குது. அதுல அதிகமா கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் 1. கடன் வாங்கல, கடன் வாங்கி தாங்க இதெல்லாம் செய்யறாங்க. இந்த வரியெல்லாம் உங்க மேலதான் போட போறாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கடன் வாங்கினா இன்னும் பரவாயில்ல, எல்லாம் உங்க தலையில தான் வந்து விடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 அம்மா முதலமைச்சர் ஆக்கும் போது 1,14,000 கோடி திமுக கடலில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதை ஏற்றுதான் அம்மா ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அம்மா 2016 இறக்கும் போது ஒரு 2,80,000 கோடி கடன். பிறகு அண்ணா திமுக ஆட்சி மாற்ற வருகின்ற பொழுது 5,05,000 கோடி கடன். இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 8 லட்சம் கோடி கடன். 8 லட்சம் கோடி கடன். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி. எத்தனை பாலம் கட்டிக்கிறோம்? சேலத்தில் எத்தனை பாலம் கட்டணும்? எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். நாடு முழுவதும் பாலம் கட்டணும், கல்லுக்குள்ளே கொண்டாந்தோம், நிறைய தடுப்பணைகளை கட்டணும், நிறைய ஏரி குளங்குட்டைகளை எடுத்தோம், நிறைய சாலைகளை அமைச்சோம். எல்லாத்தையும் செஞ்சியும் 5,05,000 கோடி தான் கடன். அது மட்டும் இல்ல, அதுல 20,000 கோடி அந்த உதவி திட்டத்துக்கு நம்ம ஏத்துக்கிட்டோம். மத்திய அரசுக்கு கடன் ஏத்துக்கிட்டோம். இரண்டாவது கொரோனா காலம் 2020 ஒரு வருஷம் வருமானம் கிடையாது. கலால் மதுபான கடையில் வருமானம் கிடையாது, சாலை வரி கிடையாது, பத்திரப்பதிவு வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்கல, வரி இல்லை. இதெல்லாம் தான் மாநில அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி. எதுவுமே இல்லை. அப்படி வரி இல்லாத கூட மக்கள் விலைவாசியை உயராம பார்த்துக்கிட்டோம், மக்கள் பாதிக்க இல்லாம பார்த்துக்கிட்டோம். திரு ஸ்டாலின் அவர்களே, வருமானமே இல்லாத போது கூட அதிமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்கள் போட்டியிட்ட அளவுக்கு ஆட்சி இதை கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம். அந்த 11 மாத காலம் ஆட்சியில் 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவழிச்சோம். 40,000 கோடி அரசாங்கத்திலிருந்து கொரோனாவுக்கு செலவழிச்சோம். எல்லாம் இருந்துதான் 5,05,000 கோடி. இன்றைக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்த? சேலத்தில் ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கிறியா? எல்லாம் செஞ்சிருக்காங்களா? சேலத்தில் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதிமுக ஆட்சி இருக்கும் போது ஏராளமான திட்டம். நான் அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பெண்கள் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்தவன இருக்குது. இன்றைக்கு அதுதான் திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அங்க சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆனா திமுக ஆட்சியில பின்னோக்கி போயிட்டு இருக்கு. காரணம் சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. கஞ்சா,
இன்னைக்கு சாக்லேட் வடிவில் வருது, மாத்திரை வடிவில் வருது, திரவ வடிவில் வருது. ஆக எளிதாக போதைப் பொருளை இன்றைக்கு தமிழகத்திலே நடமாடுகின்ற காட்சி தினந்தோறும் பார்க்கிறோம். இதனால் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி. இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அந்த வீடே நடத்துறதுக்கு வந்துடும், குடும்பமே அழிஞ்சிடும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடியும், திமுக ஆட்சியில பார்க்க முடியும். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் உங்கள் மூலமாக. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசிட்டேன். இன்றைக்கு திமுக அயலர் அணின்னு வச்சிருக்காங்க. வேற எந்த கட்சியிலும் அயலக அணினே கிடையாது. இந்த அயலக அணியில ஒரு பொறுப்பாளர், அவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துறார். போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி பிடிச்சிட்டாங்க. இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு இந்த போட்டோ இருக்கிறியா, இதெல்லாம் பார்த்தா தான் உண்மையை ஒத்துக்குவாங்க. பாரு, இது ஸ்டாலின் யாரோடு இருக்காரு? போதைப் பொருள் கடத்த நபரோடு இருக்கிறார். அடுத்தது இவர் யார் இருக்கிறார் சொல்லுங்க சத்தமா. அவர் பாரு, போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டவரோடு இருக்கிறார். பிறகு காவல்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் அவர் ஏதோ பரிசு கொடுக்குற வாங்குறார். ஆக இப்படி முக்கிய பிரபலுடன், இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய பிரபலுடன் தொடர்பு இருந்து எளிதாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருப்பதாக ஊடகத்திலே பத்திரிகை செய்து வந்துட்டு இருக்குது. 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை அயல் நாட்டுக்கு திமுக நிர்வாகி வெட்டப்படுவதாக செய்தி வந்திருக்கு. இதுதான் ஸ்டாலின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதுல பேசுகின்ற பொழுது அவர் ஸ்டாலின் சொல்றாரு, நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சிக்காரனால என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன்னு சொன்னார். இப்பதான் புரியுது. இப்ப நடக்கிற செய்தியெல்லாம் பார்த்தா பாவம் அச்சத்துல தான் கண் விழிக்கிறாரு. கட்சிக்காரனே கட்டுப்படுத்த முடியல. இவரை நம்பி நாட்டு ஒப்படைச்சா நாடு உருப்படியாங்களா? நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இது நாம சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பி சொல்றேன். ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் விற்பனை, இப்படிப்பட்ட வேலையில்லா திண்டாட்டம். இப்படி இருக்கும்போது ஸ்டாலின் கேட்கிறார் தொலைபேசியில், நீங்கள் நலமா? நீங்க நலமாவும் இருக்கிறீங்க? யாராவது கேட்பாங்களா? நாட்டு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் தொலைபேசி மூலமா நீங்கள் நலமா அப்படின்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோட இன்னொருத்தர் விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த டீசல் விலை உயர்வு. இந்த டீசல் விலை உயர்வு பார்த்தீங்கன்னா, நான் பலமுறை கூட்டத்தில் சொல்லிட்டேன். இன்றைக்கு மத்திய மாநில அரசு இதை குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. அப்போ பெட்ரோல் 71 ரூபாய்க்கு விற்குது, டீசல் 55 ரூபாய்க்கு விற்குது. அப்போ வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறாங்க $105. இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கும் போது விலை குறைய வேணும்ல, ஆனால் விலை உயர்த்தி இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. இப்படி விலை உயர்வினால்தான் விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்குது. எல்லாமே லாரி வாடகை மூலியமா தான் வருது, லாரியில் மூலமா தான் சரக்கு வருது. அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, கட்டுமான பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு இடத்தில் மற்றொரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது லாரியின் மூலமாக செல்லுகிறது. அந்த லாரியில டீசல் பயன்படுத்துவதனால டீசல் உயர்ந்தால் லாரி வாடகை உயர்றது, லாரி வாடகை உயர்கின்ற பொழுது சரக்கு உயர்கிறது. அந்த சரக்கை நாம் வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விழுகிறது. ஆக டீசல் உயர்ந்தால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா மத்திய அரசு மாநில அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா டீசல் 4 ரூபாய் குறைப்பினாங்க. இதுவரைக்கும் குறைச்சாங்களா? இல்ல. மாநில அரசு போடுகின்ற வரியிலிருந்து குறைக்கலாம். இன்றைக்கு கர்நாடகத்தில் 8 ரூபாய் குறைச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியில் 6 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஆனா திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாரி இன்ன வரைக்கும் டீசலை குறைக்கல. மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. இதே புரட்சித் தலைவர் அம்மா கண்ணை இமைகா போல இந்த கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள். எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? 98 ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம்னா எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க. ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க. ஏன்னா எப்ப வேணாலும் உங்க தலைவர் மாத்தலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, பிறகுதான் முதலமைச்சரான. ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும். அங்கே டெல்லியில நினைச்சா தலைவராகலாம். ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கீங்க. திரு கருணாநிதியும் பார்த்தது, திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு. எத்தனையோ தலைவர்களை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் அடிமை இல்லாமல் துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அவர் பேசுறார். இன்றைய தினம் 500 நாள்ல 100 திட்டத்தை நிறைவேற்றார். 500 நாள்ல 100 திட்டத்தை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா? பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்யினா உண்மை. பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா உண்மை திருன்னு முழிக்குமா? ஏ அப்பா, ஏற்கனவே 2021 520 அறிவிப்புகளை வெளியிட்டு அவர் நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற. 100 திட்டத்தை 500 நாள்ல நிறைவேற்றணும். ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல? இப்ப இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா? ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல. நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப? எப்படிலாம் பேசுறீங்க பாரு. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும். அது கூட இல்ல. ஆக தலை கருவத்தில் ஆடாதீங்க, இதெல்லாம் நிலைக்காது. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனாக பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. அது அவகிட்ட கிடையாது. அதோட இன்னொருத்தர் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுறார், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று. அவர் கூட்டணியில் இருக்குது யாருங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இருக்குது? அது வாரிசு அரசியல் தானே. ஆக உங்களோட சேர்ந்தா நல்லவர் ஆயிடுவாங்க, இல்லைன்னா கெட்டவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளிக்க வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பதவிக்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யாரு வேணாலும் பதவிக்கு வர முடியும். இங்கே இருப்பார், இங்கே வரலாம். இது அதிமுக கட்சியில் மட்டும்தான் நடக்கும், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. இல்லாட்டி நான் கிளைச்சலாளர் ஆக முடியுமா? உங்ககிட்ட பேச முடியுமா? அதிமுக கட்சி ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால நான் பேசுறேன். இந்த வாய்ப்பை அதிமுக கொடுத்தது, நீங்க கொடுத்த கட்சிங்க, உங்க கட்சி.
இது தலைவர் என்று நாம் சொல்லவில்லை. 2,06,00,000 தொண்டருக்கு உரிமை உள்ள கட்சி அதிமுக கட்சி. தொண்டன் தான் இந்த இயக்கத்திற்கு முதன்மையாக வர முடியும். அது அதிமுக மட்டும்தான் நடக்கும். எங்களை பார்த்து பேசுறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏதோ நம்மோட கூட்டணி வச்ச பிறகு ஐயோ ஐயோன்னு கெஞ்சி இடஒதுக்கீடு கேட்டாங்களாம். ஏங்க அந்த ஜீவோ மறுக்க முடியுமா? திரு அன்புமணி அவர்களே, மறுக்க முடியுமா? நாங்கள் தான் ஜீவோ போட்டோம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சர் இருந்தபோது 2020ஆம் ஆண்டு டிசம்பர்ல நான் உத்தரவு போட்டிருக்கின்றேன். ஜீவோ நெட்டில் நீங்க எடுத்துக்கலாம், இணையதளம் எடுத்துக்கலாம். இன்றைக்கு எல்லா ஜாதிக்கும், ஒரு ஜாதி கிடையாது, எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த ஜாதி விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படும். கொண்டு வந்தது நான். பேச மனம் இல்லை, பேச மனம் இல்லை. இப்ப யாரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோட போய் நீ கூட்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும்? சிந்திச்சு மக்களை எப்படி ஏமாற்றுகிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நான் கொண்டு வந்த அந்த அரசாணையை அப்படியே விட்டுட்டார். நீத்து போச்சு. 6 மாசம் கழிச்சு ரினியூவல் பண்ணிருக்கணும், அதை நீடிச்சிருக்கணும். அதை நீடிக்காத காரணத்தினால 2021 ஜூன் மாசம் காலாவதி ஆயிட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. எங்க கட்சி பார்த்தா நீங்க கேவலமா பேசுறீங்க. நாட்டு மக்களுக்கு எந்த வழியிலே நன்மை செய்ய முடியும் அந்த வழியிலே நன்மை செய்யக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம அண்மையில் பெத்தநாயக்கி பாளையத்தில் இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது ஊரூரா போய் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு கையொப்பம் வாங்கினாங்க. அந்த கையொப்பெல்லாம் மேடையில் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மேடையில் ஃபேனை போடுறதையும் பறந்து ஓடி எல்லா நிர்வாகிகள் காலடியிலும் விழுந்து விதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போச்சு. இதான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சணம். நல்லா எண்ணி பாருங்க. ஊரூரா போய் கையெழுத்து வாங்க மக்களை ஏமாற்றி வாங்கின கையெழுத்து எங்க போச்சு? குப்பத்தொட்டிக்கு போயிருக்கு. அதான் 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன். அந்த காலகட்டத்தில் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக மந்திரி சபையில் அங்க வைக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபட்டது அதிமுக அரசாங்கம். அம்மா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மறுக்க முடியுமா? பொய், பச்சை பொய். நான் ஏற்கனவே சொல்ல, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா உண்மை திரு திருன்னு முடிக்குமா? அது மாதிரி இந்த ஆர்டர் நான் சட்டமன்றத்திலே காட்டினேன். இந்த ஜியோ காப்பி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்களே. தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கும் போதுதான் இது போட்டது. ஆனால் நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் பாஸ் பண்ணி இன்றைக்கு மருத்துவக் கல்விக்கு போனாங்க. அதிமுக அரசாங்கம் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அதிமுக அரசாங்கம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அடித்தட்டிலே வாழ்கிறவர்கள். அவள் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிய கனவு மருத்துவக் கல்வி படிக்க வேண்டும், பல் மருத்துவராக ஆக வேண்டும். அந்த கனவை நனவாக்குவதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, இதனால் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைய தினம் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவர்களுக்கு ஏழைகள் மருத்துவக் கல்வி படிப்பதற்கு கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தி கொண்டிருக்குது. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை. ஆக எப்படி மக்களை போய் சந்திக்கிறீங்க? என்ன எடப்பாடி பழனிசாமி திட்டுவீங்க? வேற என்ன பேச முடியும் உங்களால? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற காட்சி பார்க்கிறோம்.
அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம். இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது அதிமுக. அது கிறிஸ்துவாலும் சரி இஸ்லாமியாலும் சரி பாதுகாக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சிங்க. ஆனா இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அம்மா இருக்கின்ற பொழுது 2001ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 5550 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்குடி விழாவிற்கு விலையில் சந்தனக்கட்டை கொடுத்தோம். 2018 வரை மத்திய அரசு இன்னைக்கு புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு மானியம் கொடுத்தது திடீர்னு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பிரபுக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. மீண்டும் மாநில அரசு இன்றைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் கேட்டாங்க. உடனடியாக மத்திய அரசு நிறுத்தினா பரவாயில்ல, மாநில அரசு கொடுக்கும்னு 6 கோடி கொடுத்தேன். போதாதுன்னு மறுபடியும் கோரிக்கை வச்சாங்க. 12 கோடி கொடுக்கிறேன் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு. ஆண்டுக்கு 12 கோடி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஒரு இல்லம் வேணாங்க. 15 கோடியில ஹஜ் இல்லம் கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பல திட்டங்கள். அதே போல உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகன 26,000 மானியம். உலமாக்கள் மற்றும் ஓய்விலாருக்கு ஓய்வூதிய பணிகள் எண்ணிக்கை 2004 2600 அச்சு. ஓய்வூதிய 750 3000. அதற்கு மேலாக இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர் போட்டியிட்டார், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அப்போ திமுக எழுத்து ஓட்டு போட்டது, அண்ணா திமுக ஆதரித்து ஓட்டு போட்டது. ஆகவே சிறுபான்மை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு அண்ணா திமுக வாக்களித்து வெற்றி பெற செய்தது. இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை. அதை அண்ணா திமுக சரியா செஞ்சது. ஆனா திமுக என்ன செஞ்சீங்க? கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அப்படி ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சிறுபான்மை மக்கள் அதில் உருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பது ஏற்புடையது அல்ல என்பதை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இது அண்ணா திமுக நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னைக்கு சேலம் மாநகரத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட பல பாலங்களை கட்டி கொடுத்துக்கிறோம். திரு ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக ஆட்சி ஒரு இருண்டாட்சின்னு சொல்றீங்க. திரு செல்வகணபதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். திமுக நாடாளுமன்ற இருந்தாங்க. என்ன திட்டத்தை சேலத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு திட்டமாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையே. பஸ் போர்ட், ஏர்போர்ட் மாதிரி பஸ் போர்ட் சேலத்தை கொண்டு வந்ததற்காக நடவடிக்கை எடுத்தேன். அந்த அரபிக் காலேஜுக்கு பக்கத்தில் 64 ஏக்கர் மத்திய அரசு கொடுத்தேன். அதை மத்தியில் போராடி வாதாடி நாடாளுமன்றத்தில் கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். நாம கொண்டு வந்த அற்புதமான நிலத்தை மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சாச்சு. இன்னைக்கு ஏர்போர்ட் எப்படி இருக்குதோ அது போல பஸ் போர்ட் முதலாக தமிழ்நாட்டிலேயே சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற மக்கள் பஸ் போர்ட்டை அனுபவிக்க வேண்டும். அதையும் செய்யலையே. கொண்டு வந்ததை கூட நீங்க நிறைவேற்றலையே. அதோட அருமையான பாலம், எத்தனை பாலம், 1 2 அப்போல பாலங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். சேலத்தில் சட்டக்கல்லூரி கொடுத்துருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்துரும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடி குடி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். $442 கோடி 5 ரோட்ல 2 அடுக்கு மேம்பாலம். அதனாலதான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கிறோம் மக்கள். அணைமேடு ஆனந்தா பாலம் 50 ஆண்டுகள கோரிக்கை. போடிநாயக்கம்பட்டி ரயில்வே கீழ்பாலம் 50. திருவாக்கனூர் சந்திப்புல 27 கோடியில் புதிய மேம்பாலம். நெடுஞ்சாலை 7 குரங்கச்சாவடி முதல் ஏவிஆர் ரவுண்டான வர 83 கோடியில் உயர்மட்ட பாலம். இரும்பாலை சாலை சந்திப்பில் சேக்கோ சார் 24 கோடி பாலம். 33 கோடியில் தேசிய நெடுஞ்சாலை 44 கந்தம்பட்டி இளம்பலியில் 4 வழிச்சாலை. 43 கோடியில் சேலம் லீ பஜார் ரயில்வே மேம்பாலம். இவ்வளவு அதிமுக ஆட்சியில் தான் கட்டி கொடுக்கப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி 2 ஆட்சி. சீர்மிகு நகரம் 1000 கோடியில பல திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். இதுல 650 கோடி பால பணிகள். இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிருக்கிற 37 கோடி மதிப்பீடுல மாநகராட்சி புதிய மைய அலுவலகம். போடிநாயக்கம்பட்டில் ரயில்வே தர கீழ்பட்ட பாலம். அமுரு திட்டத்தில் 9 கோடியில 17 பசு வெளிப்பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. சேலம் தனிக்குடி திட்டம் நிறைவேற்றுகிறோம். பாதாள சாக்கடை திட்டம் 150 கோடி நிறைவேற்றுகிறோம்.
குமரகிரி ஏரி சீரமைக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது. பள்ளப்பட்டி ஏரி சீரமைக்கப்பட்டிருக்கின்றது. 350 கோடியில் சாலைகள் இருக்குது. உட்புற சாலைகள் எல்லாம் சரியில்லை, சீர் செய்ய வேண்டும். 40 கோடி கொடுத்து சீர் செஞ்சிருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து சேலம் பாராளுமன்ற தொகுதி தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்ற தொகுதி என்ற பெயர் பெற்றுகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்தோம். ஒரு திட்டத்தை நிறைவேறாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். வேற என்ன கொண்டாந்து இருக்கிறீங்க? சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பட்ட எந்த திட்டமே கொண்டு வரவில்லை. அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவை சகோதரர் திரு பி. விக்னேஷ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். விக்னேஷ் அவர்கள் படித்தவர், இளைஞர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்கள் சேவை செய்யக்கூடியவர். எழுத்து நிற்கின்ற வேட்பாளர் சாதாரண அல்ல, எல்லா வகையிலுமே பெரிய ஆள். எட்டி கூட பார்க்க முடியாது, ஜெயிக்க வரைக்கும் அதையும் பேசுவார், ஜெயிச்ச பிறகு திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் நம்முடைய வேட்பாளர் அப்படி அல்ல, நல்ல வேட்பாளர், பண்பாளர். அப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டுகின்றது. அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் மக்களுடைய சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், புரட்சி தலைவர் அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், தாய்மாரின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இரட்டலைக்கு. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே சத்தமா உறக்க சொல்லும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம். சிறப்பாக நிகழ்ச்சியின் நிறைவாக சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். சேலம் நாடாளுமன்ற உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.